மலைப்பூண்டு 1 கிலோ 150. இந்த இது சின்னதா இருக்கிறது இந்த பூண்டு இது 120ங்களா? சரி, 200 ரூபாய். இது பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது இது கிலோ இது 200 தான். எல்லாம் ஒண்ணு. இதுதான் ப்ரோ சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் 1 கிலோ எவ்வளவு? மிளகாய் 1 கிலோ எவ்வளவு? 150 ரூபாய்ங்களா? இதெல்லாம் 120ங்களா? 120. ஓகே. பச்சை பருப்பு 120 ரூபா. இது பச்சை பருப்புங்களா? 120 ரூபா. 120. 120. இந்த சுண்டல 120 ரூபா. 120. இது 120 ரூபாங்க. எல்லாமே 120 ரூபா. எல்லாமே இது எல்லாம் செட் எல்லாமே 120. எல்லாமே 120 ரூபா. மிளகு வாங்கிட்டீங்கன்னா 850 ரூபா. ஒரிஜினல் மிளகு. மிளகு. ஆமாண்ணா. மிளகு எங்க இருக்கு? மிளகு தான் அங்க இருக்குதுண்ணா. ஜாதி பூங்க. ஜாதி பூ 150 ரூபாங்க 100 கிராம். ஓ, 100 கிராம் 150 ரூபாய்ங்களா? இதுதான் வித்தியாசமா இருக்கு. நீங்க தான் பாக்குறோம். பால் பெருங்காயம் 100 கிராம் 120 ரூபா. 100 கிராம் 120ங்களா? எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? நாங்க 40 சொந்த பூண்டு 40 வருஷம் அந்த இடத்துல போறோம். 40 வருஷமா பண்றீங்க. தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் 300 ரூபா. 1 லிட்டர் 300. 1 லிட்டர் 300 ரூபா. விளக்கெண்ணெய் 180 ரூபா. 180 ரூபா. நீங்க எங்க இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரீங்களா? நைட்டே கிளம்பிட்டீங்களா? வருஷம் வந்துருவீங்க. எல்லாம் கிட்ட வாங்கிட்டீங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் டைட்டில் தமிழ்லி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலுக்குறிச்சி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். வேலுக்குறிச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. அதேமாதிரி சேந்தமங்கலம் வட்டங்க. சேந்தமங்கலம் வட்டம், சேந்தமங்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க வேலுக்குறிச்சி. இந்த சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். பின்னாடியெல்லாம் பாருங்க, இது டிராவல்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மினி ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் அதாவது சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், இந்த சைடு சேலம், ஒட்டஞ்சத்திரம், பழனி எல்லா சைடும் இருந்து மக்கள் வந்து வேலுக்குறிச்சி சந்தைக்கு தான் வராங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான் வந்து கம்மி விலையில கிடைக்குங்க. அதுக்காக தான் மக்கள் வந்து இங்கே வராங்க. பாருங்க, எல்லாம் கூட்டம் ஃபுல்லாக இருக்கு. உள்ள போய் விசிட் பண்ணி பார்க்கலாங்களா, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க மக்களை, வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க, வேலுக்குறிச்சி புளி. புளி 1 கிலோ எவ்வளோண்ணா? 140 ரூபாய்ங்களாண்ணா? சரி சரிண்ணா. இதில் எங்க இருந்து கொண்டு வரீங்க? ஏற்காடு. ஆமா. ஓ, ரைட். சேலம் பஜார். ஓ, ஏற்காடு வருது. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 22 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 22 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரிண்ணா. இது வந்து சந்தை எப்போ இருந்தா எப்போ வரலாம்? சந்தை மாசி மாசம். அதான் மாசி மாசம் உங்களுக்கு மகா சிவராத்திரி அமாவாசை பாட்டி வச்சு கடை ஆரம்பிக்கிறாங்க. ஓ, ரைட்ண்ணா. அதுவும் 3 மாசம். 3 மாசம். சரி சரிண்ணா. வியாபாரம் பரவாயில்லைங்க போன வருஷத்துக்கு? இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளாண்ணா? வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு. சரிண்ணா. சனிக்கிழமை மணி 12 ஒரு வரையும் அது இருக்கும். ஓ, அதுக்குமே மாமூல் சந்தை. நன்றிண்ணா. பூண்டு எவ்வளோ? 120ங்களா? இது மலை பூண்டுங்களா இல்லை நாட்டு பூண்டு? இது எவ்வளோ வருது மலை பூண்டு? 150. அது 120. இது எங்க கொல்லிமலையில இருந்து வருதுங்களா இல்லை? சரி சரி. இது எங்க எத்தனை வருஷமா இந்த இதுங்களா? இது என்னது? இதை மைக்கு பிடிச்சி. இதெல்லாம் சீவக்காய்ங்களா? இது சீவக்காய். இது எப்படி இது கிராம் கணக்குங்களா இல்ல கிலோ எவ்வளோ? 150 ரூபா. இது மலை பூண்டு 1 கிலோ 150. இந்த இது சின்னதா இருக்கிறது இந்த பூண்டு இது 120ங்களா? சரி சரி சரி. இது மஞ்சள் வந்து நீங்களே அரைச்சி ரெடி பண்ணுதானா? இது நீங்க ரெடி பண்ணது. இது எப்படின்னா கிலோ எவ்வளோனா? அது 200 ரூபாய். இது பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது இது கிலோ இது 200 தான். எல்லாம் ஒண்ணுதான். பாக்கெட் 50 ரூபா. ஓகே ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? 20 வருஷமா பண்றீங்களா? சரி சரிண்ணா. நீங்க எந்த ஊர்னா? லோக்கலே தான். சரிண்ணா, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இதுல இருக்கிற பொருள் எல்லாம் என்ன எவ்வளவு பிரைஸ் எப்படி தரீங்க? என்னென்ன பிரைஸ்னா பட்டை வந்து பாத்தீங்கன்னா இது தடப்பட்டை. எதுனா? இது தடப்பட்டை. சரிண்ணா. அது சுருளுப்பட்டை. ஓ, இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து 1/4 கிலோ வந்து 100 கிராம் 100 ரூபா வருது. இது எவ்வளோ? 1/4 கிலோ 1/4 கிலோ 250 ரூபா. 250 ரூபா வருது. ஆமா ஆமா. சரிண்ணா. 100 ரூபா 100 ரூபா வருது. ஆமா, ஹோல்சேல் பிரைஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ரைட்ண்ணா. ஓகேங்களா? மராட்டி முட்டை அதே மாதிரி 1/4 கிலோ அது 100 ரூபா தான். இது 100 ரூபா வருது. ஆமா. சரிண்ணா. அதே மாதிரி இது அன்னாசி பூ. இது வந்து மஸ்டா போடுவாங்க. ஓ, ரைட்ண்ணா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 1/4 கிலோ 250 ரூபா வருது. 1/4 கிலோ 250ங்களா? ரைட்ண்ணா. 100 கிராம் வாங்கினீங்கன்னா 80 ரூபாய்க்கு தரும். 80 ரூபாய்க்கு தருவீங்க. இது பிரியாணி போடுறது இதெல்லாம்? ஆமா, இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க. ஓ, கல்பாசி. ஆமா, கடல் பாசி, கல்பாசி. அது மாதிரி 2 விதமா சொல்லுவாங்க.
இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100 கிராம் 80 ரூபா. என்னங்கம்மா? 1/4 கிலோ 100 ரூபா தாங்கம்மா. ஆமா, அது வந்து 100 கிராம் 80 ரூபா. ஆமா, உங்களுக்கு எப்படி வேணும்னு கேளுங்க, பண்ணி தரேன். ஓகே, பாருங்க. இதுதான் ப்ரோ சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதோட எசன்ஸ் இது வந்து இது நீங்க 100 கிராம் போடுறது ஒண்ணு, இது நீங்க 50 கிராம் போடுறது ஒண்ணு. ஆமா, அதுதான் கொஞ்சம் காரமா இருக்கும், காரம் கம்மியா இருக்கும். இதுதான் எசன்ஸ் அதிகம். ரொம்ப விரும்பி நிறைய பேர் லைக் பண்ணி இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது வந்து சுக்குங்க. இந்த மாவு இடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சுக்குங்க. இது வந்து பிரியாணிக்கு போடக்கூடிய தலை. அது ரோஸ் வாசமா இருக்கிறதுக்கு பிரியாணி ரோஸ். அது பிரியாணி இலை. ஓ, ரைட் ரைட். இது எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் பண்றீங்க? நான் இங்க 5 வருஷம் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சின்ன வயசுல இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நான் ஓனா ஸ்டார்ட் அப் பண்ணது வந்து இந்த சந்தை வந்து எந்த மாசத்துல இருந்து நான் கூடும்? வருஷத்துக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா மார்ச்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் எல்லாம் முடிஞ்சிடும். 2 மாசம் 2 மாசம் தான். ஆமா, சனிக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆரம்பிச்சுன்னா சனிக்கிழமை அதே மாதிரி முடிஞ்சிடும் 4 மணி வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் காய்கறி சந்தை. ஓ, காய்கறி சந்தை வந்து. ஆமா. ஓ, ரைட் ரைட். ஓகே, நன்றிண்ணா. இந்த கடை பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் சுண்டல், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் இருக்கு. மிளகாய் வேற லெவலு. எல்லா லெவலுன்னு தெரியல, ஒவ்வொன்றா கேட்போம். நல்லா பிஸியாக இருக்கிறாங்க. மிளகாய் 1 கிலோ அவலம். மிளகாய் 1 கிலோ அவலம். 150 ரூபாய்ங்களா? மிளகாய் 1 கிலோ 150. இது செட்டு 900ங்களா? மக்கள் செட்டு வந்து 900 ரூபாய்ங்க. வணக்கம். இதுல வந்து பொருள் ரேட் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓரளவுக்கு ரேட் கரெக்டா இருக்குண்ணா. பொட்டுக்கடலை பாத்தீங்கன்னா 120 ரூபாண்ணா. பொட்டுக்கடலை 120ங்களா? 120 ரூபாண்ணா. ஓகே. பச்சை பருப்பு 120 ரூபாண்ணா. இது பச்சை பருப்புங்களா? 120 ரூபா. 120. 120. இந்த சுண்டல் 120 ரூபா. 120. இது 120 ரூபாண்ணா. எல்லாமே 120 ரூபா. எல்லாமே இதெல்லாம் செட் எல்லாமே 120. எல்லாமே 120 ரூபா தான். மிளகு வாங்கிட்டுனா 850 ரூபாண்ணா. ஒரிஜினல் மிளகு. ஆமாண்ணா. மிளகு எங்க இருக்கு? மிளகு தான் அங்க இருக்குதுண்ணா. ஜட மிளகு 850 ரூபா 1 கிலோ. ரைட். ஒரிஜினல் ஜட மிளகுண்ணா. ஓகே, ரைட். இது வாங்கிட்டா 130 ரூபா 1 கிலோ. கருப்பு உளுந்துண்ணா. கருப்பு உளுந்து 130 ரூபா 1 கிலோ. ஒரிஜினலா கரெக்டான எடை. ஓகே. துவரம் பருப்பு 140 ரூபா. துவரம் பருப்பு 140 ரூபா. உளுந்து 140 ரூபா. பாசி பருப்பு 120 ரூபா. ஓகே. ரேட்டு கரெக்டா இருக்குண்ணா. வருஷத்துக்கு 3 மாசம் மட்டும் ரேட்டு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரேட்டு பண்ண மாறும். ஆமாண்ணா, குறையும் ஏறும். இந்த பொருள் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இந்த பொருள் இருந்தா வெளியில மாவட்டத்துல இருந்து வருதுங்கன்னா சேலம் வந்துருக்கா. சேலத்துல இருந்து பஜார்ல இருந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டுல வாங்கிக்கோங்க. கொல்லிமலையில இருந்தெல்லாம் கொல்லிமலை வருதுண்ணா பொருள். கிராம்பு வரும், பட்டை, ஏலக்காய், இந்த இலை எல்லாமே வரும். இந்த மாதிரி பட்டை கிராம்பு பொருள் எல்லாம் இந்த பொருள் எல்லாம் வருங்கண்ணா. எல்லாமே இதெல்லாம் கொல்லிமலையில இருந்து வருது. ஆமா, கொல்லிமலை பட்டை, கிராம்பு, இலை, ரோஜா பூ எல்லாமே கொல்லிமலையில இருந்து வர்றது. எல்லாமே பொருள் நல்லா தெளிவா நல்லா தரமா இருக்குங்க. இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா தரமா இருக்குங்க. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? இந்த சந்தை நாங்க ஒரு 13 வருஷமா 13 வருஷமா வராங்க. இப்ப நாமக்கல்ல இருந்து வரணும், இதுக்கு பஸ் ரூட் எப்படி? பஸ் வந்து நாமக்கல் சேலத்துல இருந்து நாமக்கல் இருந்து வந்தீங்கன்னா சேந்தமங்கலம், சேந்தம் நேரா வரலாங்கண்ணா. இங்க இருந்து வந்தா சேலத்துல கேட்டு ஆண்டூர் ராசிபுரம் நேரா வரலாங்க. பஸ் எல்லா வசதியுமே பைபாஸ் ரோடுல பஸ் எல்லாமே பஸ்ல வரும். ஓகே, நன்றி. சரிண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம்மா. சொல்லுங்க. இப்ப பேல்குறிச்சி சந்தைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? நாங்க ஒரு 30 வருஷமா பண்றோம். 30 வருஷம் பண்றீங்களா? ஓகே. இதுல இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இதெல்லாம் எங்களுக்கு கொல்லிமலையில இருந்து கிடைக்குதுங்க. இது எல்லாமே கொல்லிமலைங்களா? ஆமாங்க. ஓகே, சரிங்கம்மா. இதுல இருக்கிற இந்த இது என்னது?
அது வந்து சுக்குங்க. சுக்குங்களா? ஆமாங்க. இது 100 கிராம் 100 கிராம் அது 50 ரூபாங்க. 50 ரூபாய்ங்களா? ஆமாங்க. ஓகே. இது அது வந்து மராட்டி முக்குங்க. மராட்டி முக்கு. ம். இது 100 கிராம் அதே ரேட் 50 ரூபாங்க. 50 ரூபா தான். இது வந்து என்னது வித்தியாசமா இருக்கு? அது வந்து ஜாதி பூங்க. ஜாதி பூ. 150 ரூபாங்க 100 கிராம். ஓ 100 கிராம் 150 ரூபாய்ங்களா? ஓகே. இது அது வந்து அன்னாசி பூங்க. அன்னாச்சி பூ 100 கிராம் 80 ரூபாங்க. 80 ரூபா. கடல் பாசி கல்பாசி 100 கிராம் 80 ரூபாங்க. 80 ரூபா. இது அது ரோஜா முக்குங்க. ஓ அது 100 கிராம் வந்து 90 ரூபாங்க. 90 ரூபா. இது என்னது? அதேதாங்க இது. எல்லாமே அதேதான் இங்க இருக்கிறதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. பட்டை 100 கிராம் 40 ரூபாங்க. 40 ரூபா. இது ஏலக்காங்க. ஏலக்காய். இது 100 கிராம் எப்படி 100 கிராம் வந்து 350 ரூபாங்க. 350ங்களா? ஓகே ஓகே. இது பொரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். ரைட் ரைட். சரிம்மா நன்றி. சரி. கேர்ள்ஸ் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேதாங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய செட்டு தான் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னமோ தெரியல. பாட்டி இது என்னது? குழம்பு தாய்க்கிற வடகங்களா? ஓ இது சமையல் எல்லா குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். ஓ இது எவ்வளோ வருது ப்ரைஸு? இது ரேட் எவ்வளோ வருது? 10 ரூபாய்ங்களா? சரி சரி சரி. இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்லைங்களா? கம்மியாக தான் இருக்குது வியாபாரம். ஓ ரைட் ரைட் ரைட்டு. சரி சரி. பாட்டி கொஞ்சம் வியாபாரம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வருஷம். இது எல்லாமே வச்சுக்கிறாங்க. நம்மளாம் எல்லாம் வச்சிருக்கிறதாங்க அது. இது 5 எடுத்தாச்சுங்க. 1 10 ரூபா. அது வந்து சிக்கனுக்கு வந்து போட முடியாதுங்க. மட்டனுக்கு வந்து போடலாம், மற்ற குழம்புக்கெல்லாம் போடலாம். அப்படிதானே? ஓகே. இது மஞ்சள் 1 கிலோ எவ்வளோண்ணா? 180ங்களா? ஓகே ஓகேண்ணா. கேர்ள்ஸ் இந்த மஞ்சள் வந்து 1 கிலோ 180 ரூபாய்ங்க. வணக்கங்கக்கா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க இதே ஊரு தான். இந்த சொந்த ஊரே வேலுக்குறிச்சி தான். வேலுக்குறிச்சி தான். ஓகே ஓகே. அதாவது இதில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறது? அதான் அது ஜாதி பத்திரி பூ பிரியாணிக்கு பயன்படுத்துறீங்களா? சரி சரி. இது எவ்வளவு வருது? 100 கிராம் 200 ரூபா. 200 ரூபா. 100 கிராமே 200 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இது அன்னாச்சி பூ 100 கிராம் 100 ரூபா. 100 ரூபா. ஓகே ஓகே. இது குப்பையில அது மராட்டி மொக்கு 100 கிராம் 100 ரூபா. ஓ ரைட். இது அது சுக்கு 100 கிராம் 60 ரூபா. 60 ரூபா. இது என்னது? அது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் 100 கிராம் 60 ரூபா. இதுதான் வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு தான் பால் பெருங்காயம் 100 கிராம் 120 ரூபா. 100 கிராம் 120ங்களா? பேஸோட வருமா? என்னது? நீங்க பேஸோட வருமா? ஆமா. இது என்னது? இது வந்து முந்திரி 100 கிராம் 90 ரூபா. 100 கிராம் 90 ரூபாய்ங்களா? ஓகே ஓகே ஓகே. சரிங்க. பரவாயில்லைங்களா வியாபாரம்லாம்? பரவாயில்ல கண்ணு. பரவாயில்ல கண்ணு. பரவாயில்லைங்களா? நல்லா ஓடும். சரி நன்றி. இந்த விலை எவ்வளோங்க ஐயா? 70ங்களா? இது வந்து என்ன காப்பி வைக்கிறது இந்த மாதிரிங்களா? ஓ இந்த வெள்ளம் அது 70ங்களா? இது வித்தியாசமா இருக்கு. இந்த வெள்ளம் அது கலர் பவுடர் போடுது. ஓ கலரா எதுக்கு? அது 70 இது 60 ரூபா. இது 60. ஓ இது கருப்பிட்டீங்களா? இது கிலோ எவ்வளவு? இது 150 ரூபா. இது 300 ரூபா. 150 ரூபா. அந்த பெருசா இருக்கிறது 300 ரூபாய்ங்களா? சரி சரிங்க. நீங்க எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? நாங்க 40 சொந்த பூண்டு 40 வருஷம் அந்த இடத்துல போறோம். 40 வருஷமா பண்றீங்க. இந்த வருஷம் பரவாயில்லைங்களா வியாபாரம்? பரவாயில்லைங்களா? ஓகேங்க ஐயா. உங்க பேருங்க ஐயா? சங்கரன். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கேர்ள்ஸ் அப்படியே அவ்வளோதாங்க. சந்தை வேலுக்குறிச்சி சந்தை ஓரளவுக்கு சுற்றி பற்ற வச்சுங்க. இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் கூட்டுறது சீவியல் முதல் கொண்டு அனைத்துமே இங்கே இருக்குங்க. அதான் மக்கள் கூட்டமாக ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைச்சிங்க. எல்லாம் கடைக்காரர் முக்கால்வாசி பேர் எல்லாமே நைட்டு விடிய வியாபாரம் நடந்துச்சுங்களா. அதனால எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது டயர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் பேட்டி தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது எடுத்துக்கிறேங்க. உங்களே இதெல்லாம் புளிங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஐயாவை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கருவாடு. இது என்ன கருவாடு? இது மேட்டூர் டேம் கருவாடுங்களா? இது எப்படி 100 கிராம் எவ்வளோ? 100 கிராம் 40 ரூபாய். கால் பிடிச்சிங்க. வாழை கருவாடு. இந்த இது ராட்டு பூனி கருவாடு. ஓ கோவா நெத்திலி. ஓ ரைட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. அதான் 100 கிராம் 60 ரூபாய். கால் கிலோ வாங்கி 120 ரூபாய். எல்லாமே மேட்டூர் கருவாடுங்க.
இது வாழை கருவாடுங்க, வித்தியாசமா இருக்குது. இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் வாழை கருவாடு. நீங்களாம் வாங்கிட்டீங்களாமா? எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? ஓகே, பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஒரு வருஷத்துக்கே வருங்களா? இது வீட்டு சமையலுக்குங்களா இல்ல ஹோட்டலுக்கு இது வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பெத்தநாயக்கம்பாளையம். அது எங்க இருக்கு? ஆத்தூர் பக்கங்களா? இது கருப்பட்டிங்க மக்கள்ஸ். இதுல எப்படிமா முறுக்கு இதெல்லாம் வந்து எப்படி 100 கிராம் இந்த மாதிரி பாக்கெட்டுங்களா இல்ல 100 கிராம் தருவீங்களா? அரை கிலோ 1 கிலோ 1 கிலோ எவ்வளவு வருது? அரை கிலோ 60 ரூபா. 1 கிலோ 120 ரூபாய்ங்களா? ஓகே ஓகே, பரவாயில்லைங்களா பிசினஸ்? சரிங்க. அதான் மக்கள்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட கொல்லிமலையிலிருந்து வந்த பழ வகைகள், மாப்பழம், வாழைன்ட்டு எல்லாமே பறந்துருச்சுங்க. நாமளே கிட்டத்தட்ட வீடியோ முடிச்சாச்சு. ஆயாட்ட பேட்டி எடுத்துட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஆயா வணக்கம் ஆயா. இது சின்ன வெங்காயம் 1 கிலோ எவ்வளவு வருது? 3 கிலோ 50 ரூபா. 3 கிலோ 50 ரூபாய்ங்களா? 3 கிலோ 50. அக்கா பையப்படி முன்ன அப்புறம் எடுப்பேன். இதெல்லாம் இங்க கொல்லிமலையில விளையிறதுங்களா இல்ல இங்கேயே விளையிறதுங்களா? இதெல்லாம் இங்க நம்ம காட்டுலயே விளையிறது. பரவாயில்ல. ஆனா இதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு? அது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதான் அது எப்படி வருது? 3 கிலோ 50 ரூபாயா? இது 3 கிலோ 50 ரூபாய்ங்களா? இது 2 கிலோ. பரவாயில்லைங்களா? இந்த வருஷம் வியாபாரம் உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? 2 லட்சம் ரூபாய்க்கு வெங்காயம் விதைக்காய் வாங்கி போடுங்க 10ல. தாவரம் உயிரோடு. எல்லாம் காட்டு காய்கள். சரி ஓகே. போடுங்க 4 கிலோ. இதெல்லாம் வந்து கொல்லிமலையில் விளையிறதுங்க. மாம்பழம் அதை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். ஒரு அன்னாச்சி பழம் எவ்வளவு? 2. அதான் 2 பழம் ஒரு ஜோடி 100 ரூபா. இது கொல்லிமலையிலேருந்து வருதுங்களா? சரி சரி சரி. அங்கிருந்து அன்னாச்சி பழம், அப்புறம் பலாப்பழம். அது பழம் எப்படி? ஒரு பலாப்பழம் பழத்தை பொறுத்து ரேட்டு மாறும். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு ஷூட் பண்ணியாச்சுங்க. வேலுக்குறிச்சி சந்தை கிட்டத்தட்ட எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துருந்தோம்னு வைங்களேன், வேற லெவலில் இருந்திருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. பார்க்கலாம். இந்த ஒரு எண்ணெய் கடை வீடியோ எடுத்து பார்க்கலாம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மதியானம் 12 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. கேளுங்க தம்பி. முடிஞ்சிருச்சுன்னா ஆமாம்மா, நீங்க காலையில வந்துருங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். தங்களோட பெயர்னா? என்னுடைய பெயர் முருகேசன். எந்த ஊருக்குண்ணா வரீங்க? வேலுக்குறிச்சி. நாங்க வாணி சிட்டிய சமூகத்தை சேர்ந்தவங்க. காலகாலமா தாத்தா காலத்துல இருந்து எண்ணெய் ஆட்டில வித்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த சந்தையில 25 ஆண்டு காலமா நாங்க எண்ணெய் வித்துட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து தேடி வராங்க. அவங்க வந்து போன வருஷம் வாங்கினேன், 5 வருஷத்துக்கு முன்ன வாங்கினேன், 4 வருஷத்துக்கு முன்ன வாங்கினேன், உங்ககிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எங்க தொழில், எங்க குலத்தொழில். அதனால நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா ஊத்த முடியுமோ மக்களுக்காக அவ்வளவுக்கு கம்மியா நாங்க தயார் பண்ணி ஊத்துறோம். சொந்த தயாரிப்பு. 1 லிட்டர் எவ்வளவு வருது தேங்காய்? இந்த மாதிரி தேங்காய் 300 ரூபா. 1 லிட்டர் 300. 1 லிட்டர் 300 ரூபா. விளக்கெண்ணெய் 180 ரூபா. 180 ரூபா. நல்லெண்ணெய் 200. கடலை எண்ணெய் 170. இதுதான் இவ்வளவுதான் குறைக்க முடியும் எங்களால. இதுக்கு மேல குறைக்க முடியாது. மக்கள் அதுக்கே சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. சிலர் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க நம்புறது தயாரா இல்ல. அக்கா 1/2 மணி நேரம் இருப்போங்க. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுங்க? எத்தனை லிட்டருங்க? நல்லெண்ணெய் 1.5 லிட்டர் சார். இது என்னென்ன கிழமை அந்த கடை ஓப்பன்லாம் இருக்கும்? வருஷத்துல எத்தனை டைம்? வருஷத்துல 10 வாரம். 10 வாரம். இப்ப பங்குனி மாசம் ஃபர்ஸ்ட் வீக், இது 4வது வாரம். இன்னும் 6 வாரம் நடக்கும். 6 வாரம் நடக்கும்.
கண்டிப்பா வராங்க. பல ஊர்ல இருந்து வராங்க. இந்த பக்கம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, இந்த பக்கம் பாண்டிச்சேரி, என்னங்க இந்த பக்கம் விழுப்புரம் எல்லாம் வந்து வராங்க. எல்லாம் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க உள்ளுக்கு சேலம் முழுவதும் வந்து நல்ல சேல்ஸ் நல்லா பண்றாங்க. நாங்களும் எண்ணெய் விற்கிறோம். என்னென்ன கிழமை பிசினஸ் நடக்கும்? இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும். ஓ ரைட். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மோகனூர்ல இருந்து வரேன். மோகனூர்ல இருந்து வரீங்களா? ஏன் மோகனூர்ல இருந்து வரீங்களா? எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? 10,000 ரூபாய்க்குங்களா? ஒரு வருஷத்துக்கு வருங்களா? ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்துருங்களா? இங்க எத்தனை டைம் இந்த சண்டைக்கு வரீங்க? 10 வருஷமா வரீங்களா? சரி சரி சரி. பரவாயில்லைங்களா? மளிகை கடைக்கு இங்க பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. ஓ ரைட் 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 ரைட். என்னென்ன பொருள் வாங்கலாம்னு வந்துருக்கீங்க? மளிகை சாமான். ஓ இந்த அஞ்சரை பெட்டிம்பாங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம். ஓகே ஓகே. இப்போதான் ஃபர்ஸ்ட் வாங்க இல்ல இன்னைக்கு இப்பதான் வாங்க. ஓ நிறைய காலம் உள்ள காலி ஆயிருச்சு. அப்படிங்களா? ஆமா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. சேனல் நேம் என்ன? மக்கள் 7. யாரு மக்கள் 7 சொல்லிரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிரு. சாக்லேட் தராங்களா? லைக் பண்ணுங்க. சாக்லேட் ஜூஸ் வாங்கி தருவேன். லைக் பண்ணுங்க. சரி ஓகே. பாத்து சீக்கிரம் வாங்குங்க எல்லாம். அதுதான் இது இந்த மாதிரி வாட்டர் கேன் தான் ஊத்தி தராங்க. 1 லிட்டர் 6 லிட்டர் இந்த மாதிரி. நீங்க எங்க இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரீங்களா? நைட்டே கிளம்பிட்டீங்களா? வருஷம் வந்துருவீங்க. எல்லாம் கிட்ட வாங்கிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க. எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? நாங்க எப்படி ஒரு 5,000 10,000 ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துரும். பரவாயில்ல. மேலே வரும். ஆனா வருஷம் இங்க வரணும்னு எங்களோட. ஓ அதான் பரவாயில்ல. ஓகே நன்றி. பரவாயில்ல. வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னீங்க? நாங்க ஐயாவடியில இருந்து வரோம். அது எங்க இருக்கு? கும்பகோணத்துல இருந்து வரீங்க. ஓ எல்லாம் வாங்கிட்டீங்களா கிட்டத்தட்ட? பரவாயில்லைங்களா? இங்கதான் வாங்குவோம் எப்பயுமே. ஓ இங்கதான் என்ன வாங்குவீங்க? அங்க இருந்து எனக்கு வாங்குறத விட அடுத்தவங்களுக்கு தான் வாங்குவோம். ஓ பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் வாங்குறது. ஓகே 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 ஓகே. பக்கத்து வீட்டுக்காரங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க. அதான் கிட்டத்தட்ட எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க மளிகை சாமான்? எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க மளிகை சாமான்? நாங்க 9 பேத்துக்கு வாங்கிருக்கோம். ஒரு பஸ் கூட்டம் வந்திருக்கோம். அதான் இல்ல எத்தனை ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிருக்கீங்க மளிகை சாமான்? 10,000 வாங்கி 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பரவாயில்லைங்களா உங்களுக்கு? நல்லா இருக்கு. பொருள் தரமா இருக்கு. வருஷம் வரைக்கும் வீணா போகாம நல்லா இருக்கும். அதுதான். அதான் சரி ஓகே. சரிங்க. மக்கள்ஸ் இந்த மாதிரிங்க கடை கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் வீட்டுக்கு அதாவது கூடைங்க கோயிலுக்கு போறப்ப பூ இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறது. மக்கள்ஸ் என்ன கடையோட வீடியோ முடிச்சு வச்சுங்க. மனசே வரமாட்டேங்குது வீடியோ முடிக்கிறதுக்கு. பரவாயில்லைங்க. மக்கள் நல்லா பழகுறாங்க. ஒரு சிலர் டயர்டாகிடுறாங்க. பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு வந்து வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது. இனிமேல் இங்கே சந்தைக்கு வரணும்னா நீங்கள் எல்லா ஜாமானும் கிடைக்கணும். ஒன்று விடாம கொஞ்சம் ஜாமான்லாம் நீட்டாக கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கே வந்துருங்க. அப்போதான் எல்லா பொருளும் வாங்கிட்டு போக முடியும். சரி மக்களே, இதோட வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை வந்து வருஷத்துக்கு 3 மாசம் மட்டும் நடக்கும். அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 90 நாள் நடக்கும். அதுவும் வார சந்தை தான். வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு ஆரம்பித்தோம். சனிக்கிழமை மதியானம் 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 மாசம் மட்டும் தான் நடக்கும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஓகேங்களா? ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். பாய்ங்க. ஓகே. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.